ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம். ஸோ உங்களோட பிசியில் வந்து எப்படி கஸ்டமைஸ் சாங்ஸ் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ கஸ்டமைஸ் சாங்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் பண்ணாலோ இல்லை ஸ்லீப் மோடில் போட்டாலோ பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணாலோ உங்களுக்கு வந்து சவுண்ட் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமைஸ்க்கு, அதாவது உங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா விண்டோஸ்க்கும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7, விண்டோ 8, விண்டோ 10. ஸோ எந்த விண்டோஸுக்கும் இதே சேம் மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான மூவி சாங்ஸ் இதில் எந்த ஒரு சாங்ஸும் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க மவுஸில், அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் பர்சனல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் விண்டோ ஹார்ட்வேர் இன்செட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் இன்செட் பண்ணாலோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் என்னாச்சும் உங்களோட பிசியில் இன்செட் பண்ணாலோ ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதுக்கு என்ன சவுண்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து விண்டோஸ் வந்து கொடுத்து வச்சிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் வந்து விண்டோஸில் வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இன்செட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணாலும் டிவைஸ் வந்து ரிமூவ் பண்ணாலும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் ஏற்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஷட் டவுன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பான். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பான் டெஸ்ட்டுக்கு பக்கத்தில். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு நார்மல் அதாவது MP3 சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வேவ் ஃபார்மு. ஸோ MP3லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேவ் ஃபார்மாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மட்டும்தான் இதில் வந்து வியூ ஆகும். ஸோ நார்மலாக இருக்கிற உங்கள் சிஸ்டமில் இருக்கிற அந்த MP3 ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இதில் வந்து கரெக்டாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்மேட் ஃபேக்ட்ரி அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே WAV அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சமான சாங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா அந்த சாங்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கன்வெர்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் சாங்ஸும் வந்து ஆட் பண்ணுறதான ஆட் பண்ணிக்கலாம், அப்படிலாம் வந்து பாதி மட்டும் ஆட் பண்ணுறதான ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பான் சவுண்ட்ஸ்லேயே. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்செட்டுக்கு மட்டும் தான் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட்டுக்கு நீங்கள் நம்ம இப்போ ப்ரௌஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சாங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துருச்சு. ஸோ அந்த சாங்ஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் சாங்ஸ் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸ் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் சாங்ஸ் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிவைஸ் ஏதாவது பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பிசியில் ஃபுல் சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த செகண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணியோ இல்லை அதிக பண்ணியோ இல்லை ஃபுல் சாங்ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நீங்கள் 10 செகண்ட் வச்சிங்கன்னா 10 செகண்ட் மட்டும் ப்ளே ஆகும். நீங்கள் ஃபுல் சாங்ஸும் இதில் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சாங்ஸுமே ப்ளே ஆகும். அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதில் வந்து செட் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.